பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? பல நேரத்தில் நாம் தேவனை லிமிட் பண்ணுகிறோம். எப்படி லிமிட் பண்ணுகிறோம்னா, இது ஆண்டவரால் செய்ய முடியும், இது செய்ய முடியாது என்று நாமே நம் மனதிலே நிர்ணயித்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் எவ்வளவுதான் கிரியைகளை நடப்பித்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஒரு மனிதன் அதிகமான காரியங்களை அவன் செய்ய செய்ய அவன் பிசிக்கலாக ரொம்ப டயர்டாயிடுவான். டயர்டாகி போக 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 அவனுடைய அந்த கிரியைகளிலே அவன் ஆரம்பத்திலே காண்பித்த வேகம், உற்சாகம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் இனி எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலைக்கு மனிதன் வந்து விடுவான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்த ஆண்டவர் ஒரு கிரியைகளை நடப்பித்து கூட அவர் சோர்ந்து போனதாக வேதம் சொல்லவில்லை. 104வது சங்கீதம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது என்று. அதெல்லாம் எண்ணவே முடியாது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அவருடைய நட்சத்திரங்களை பாருங்கள். எண்ண முடிகிறதா? எல்லாவற்றையும் அவரல்லவா படைத்தார். எத்தனை நட்சத்திரங்கள், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் படைத்தார். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு ஆவியானவர் யோவான் சுவிசேஷம் எழுதும்போது, அந்த யோவான் சுவிசேஷத்தின் 21வது அதிகாரத்தின் 25வது வசனம், அதாவது கடைசி வசனத்தில் யோவான் எப்படி எழுதி முடிக்கிறார் தெரியுமா? இயேசு செய்த இன்னும் அநேக அற்புதங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் எழுத போனால் உலகம் தாங்காதான். அவ்வளோ அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஜனிப்பித்து நம்மை பாதுகாத்து இதுவரை வளர்த்தி கொண்டு வந்தார் அல்லவா? இதுக்கு மேலே விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் விடமாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று தானே ஒரு வாக்கு தந்திருக்கிறார். ஆமேன். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார், இதுவரை செய்தவர் இனியும் செய்வார். பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உதவி செய்தவர் காலேஜ் ஃபீஸ் கட்டவும் உதவி செய்வார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுவரை ஏந்தினேன்பா, இனி என்னால் ஏந்த முடியாதுன்னு அவர் சொல்லலை. இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்பு வைப்பேன். இப்படி சொன்னவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய கிரியைகள் இவைகள் மட்டுமல்ல, இன்னும் இருக்கிறது. இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் மேலானதை நீங்கள் காண்பீர்கள் என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார். எனவே ஒருபோதும் ஆண்டவரை லிமிட் பண்ணிடாதீங்க. அவருடைய கிரியைகளை, அவருடைய செய்கைகளை தியானியுங்கள். அதில் இன்னும் நாம் பலப்பட முடியும். கர்த்தர் இன்னும் செய்வார் என்கிற நம்பிக்கையில் முன்னேற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, உம்முடைய கிரியைகள் பெரியதப்பா. நீர் இன்னும் அநேக காரியங்களை செய்கிறதில் மிகவும் வல்லவராயிருக்கிறீர். இந்த நம்பிக்கையில் நிலைக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.